வணக்கம் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போது மேஷம் அஸ்வினி 1ஆம் பாவத்துல ஆகும், துலாம்ல சித்திரை 3ஆம் பாவத்துல கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நாம முன்பே சொல்லியிருக்கோம். சரராசியில மேஷமும் சரராசி, துலாமும் சரராசி. மேஷம் நெருப்பு ராசி, இயக்கத்தை சொல்லக்கூடியது. ஸோ வேகமா செய்யணும், வேகமா பேசணும், வேகமா செயல்படணும், புதுசா ஒண்ணு தொடங்கணும் அப்படிங்கிற துடிப்பு கொடுக்கக்கூடியது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ராகு. அதற்கு எதிர்கொள்ளமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது நிதானமா பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை இருக்கும். ஸோ பேச்சுல வேகமான பேச்சுகள், வேகமான முடிவுகள் இவர்களுக்கு முதலில் பாதகத்தை கொடுத்து பின்பு சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சித்திரையில் இருக்கக்கூடிய கேது என்பது. இந்த அஸ்வினி கேது அப்படிங்கிறது நாம இப்பயே சொன்ன மாதிரி கொஞ்சம் வேகமான சவாலான வேலைகளை கொடுக்கும், வேகமான பலன்களை தரக்கூடியது. ஸோ புதிய முயற்சிகள்ல வேகம், சாகச குணம், லட்சியங்களை அடையணும், நீங்கள் வேகம்